ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆண்டினுடைய முதல் சந்திரகிரகணம் ஆனது ஏற்பட போகுதுங்க. இந்த சந்திரகிரகணம் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸாக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ இந்த கிரகணம் நேரம் நெருங்க நெருங்க என்னென்ன மாற்றங்கள் ஆனது ஏற்படும், என்னென்ன தாக்கங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணம் நடைபெற போகுதுங்க. ஸோ அது குறித்து முழுமையான விவரங்களை நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு நிகழ்ந்தது. அது வந்து ஒரு பகுதி நேர சூரிய கிரகணம் அப்படின்னு தான் தெரிஞ்சுது. இதை தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான முதல் கிரகணமாக சந்திர கிரகணம் இப்போ வந்து நடைபெற போகுது. இது எங்கெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான சந்திர கிரகணம். முதல்ல சந்திர கிரகணம் அப்படின்னா என்னென்னா, சூரியன், பூமி, சந்திரன் இவங்க 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது, அதாவது சந்திரன் பூமியை சுற்றும், பூமி சூரியனை வந்து சுற்றும். அப்போ சூரியன் பூமி, அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வந்து வருவார். அந்த பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரும் பொழுது பூமியினுடைய நிழல் பார்த்திங்கன்னா சந்திரன் மேலே வந்து விழும். இதனால் பூமியின் நிழல் ஒரு பகுதி சந்திரனை வந்து மறைக்கும். இந்த நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திர கிரகணம் எப்படி நடக்கும் அப்படின்னா, கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணத்தை 3 வகையாக வந்து சொல்லுவாங்க. முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், அரைநிற சந்திர கிரகணம் அப்படின்னு. அந்த வகையில் இந்த ஆண்டு நிகழக்கூடிய முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா முழு சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் 3 ஒரே நேர்கோட்டில் வந்து நகரும். பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நகரும் பொழுது சூரியனுடைய நேரடி ஒளியை வந்து தடுத்து அதனுடைய நிழல் வந்து சந்திரன் மீது படும். இதுதான் வந்து முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வை நம்ம முழு சந்திர கிரகணம் அப்படின்னும் அழைக்கிறோம். பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் வந்து சந்திரகிரகணம் வந்து நிகழும். அதனால தான் நிலா வடிவத்தில் காட்சி கொடுக்கும். ஸோ பௌர்ணமி அப்படின்றதுனால தான் இந்த கிரகணம் நிலா வடிவத்தில் வந்து காட்சி கொடுக்குது. ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியிலையுமே கிரகணம் வராதுங்க. 3 கோள்களும் துல்லியமாக ஒரே நேர்கோட்டில் எப்போ வராங்களோ அந்த பௌர்ணமியில் தான் கிரகணம் வரும். சூரிய ஒளி சந்திரனுடைய மேற்பரப்பை வந்து தாக்குவதற்கு முன்னாடி பூமியினுடைய வளிமண்டலத்தின் வழியாக வளைந்து போகும். சந்திரன் பெரும்பாலும் சிவப்பு நிறத்தில் தான் வந்து இருக்கும். இதனால தான் இதை பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு நிறத்தில் வந்து காட்சி கொடுக்கும். இந்த முழுமையான சந்திர கிரகணம் வந்து நிகழக்கூடிய நேரம் என்ன எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இந்திய நேரப்படி மாலை 4:45 மணிக்கு தொடங்குது. முழு நிலவா மாலை 5:10க்கு வந்து காட்சி கொடுக்கும். மேலும் மாலை 5:40லேருந்து முழு சந்திர கிரகணம் வந்து முடிவடையும். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கிழக்கு அடிவானத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ரத்த நிலவினுடைய சிறந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கிரகணம் மொத்தமாக எவ்வளோ நேரம் நீடிக்கும் அப்படின்னா சுமார் 58 நிமிடங்கள் வரைக்கும் தான் நீடிக்கும். எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, வடகிழக்கு இந்தியான்னு சொல்லக்கூடிய அசாம், அருணாச்சல பிரதேசம், மெகாலயா, கொல்கத்தா, புவனேஸ்வர், பாட்னாவினுடைய இறுதி நிலையில் சந்திரகிரகணத்தை வந்து பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அடர் சிவப்பு நிறத்தில் வந்து தெரியும். இதே டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முழுமையாக தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெறும் கண்களோட பார்க்கலாமானா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா சூரிய கிரகணத்தை விட சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பானது தான். அதனால் இந்த ரத்த நிலவை ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு பாதுகாப்பு கண்ணாடி அப்படின்றது எதுவும் தேவையே கிடையாது. நீங்கள் தாராளமாக வந்து வெறும் கண்களாலே வந்து பார்க்கலாம். இருந்தாலும் இந்த கிரகணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு கிரகணம் ஏற்படுது அப்படின்னா அதனுடைய தாக்கம் எல்லா ராசிகளுக்குமே இருக்கும். அதனால தான் கிரகண காலங்களில் ஒரு சில விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு வரைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஆபத்தானது தாங்க. இந்த கிரகணத்தினால் என்னென்ன தாக்கங்கள் இருக்கும், என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆண்டினுடைய முதல் சந்திரகிரகணம் சிம்மராசி பூர நட்சத்திரத்தில் தான் ஏற்பட போகுது. ஸோ கட்டாயமாக சிம்மராசியை உடையவங்க, சிம்மராசியில் இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கிரகண சாந்தி வந்து செய்துக்கணும். இதை தாண்டி பரணி, போராடம் இந்த நட்சத்திரக்காரர்களும் கிரகண சாந்தி வந்து பண்ணிக்கணும். ஏன்னா கிரகணம் சிம்மராசியில் ஏற்பட்டாலுமே கூட அதனுடைய தாக்கங்கள் இந்த 5 நட்சத்திரக்காரர்களுக்குமே இருக்க போகுது. ஸோ கட்டாயமாக நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிரகண சாந்தி பண்ணிவிட்டு பக்கத்தில் எதுவும் கோவில் இருக்குன்னா போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து இந்த 5 ராசிக்காரர்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரக்காரர்களை தாண்டி பார்த்திங்கன்னா கிரகண நாட்களில் பரிகாரங்கள் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திரக்காரங்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சந்திரகிரகணம் ஏற்படக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு வந்து இணைந்திருக்க போகிறாங்க. அதாவது ராகுவோடு சூரியன், செவ்வாய், புதன் எல்லாருமே இணைந்திருக்கிறாங்க. இந்த கிரக சேர்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமானது அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் ராகுவோடு இருக்கக்கூடிய காலத்தில் கிரகணங்கள் வந்துச்சு அப்படின்னா அரசு, அரசாங்கம், போர் போன்ற விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்பிக்கை.
அதுதான் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு நடந்தது. இப்போ சந்திர கிரகணம் வந்து நடக்கப் போகுது. இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி தோன்றிய போர், பொருளாதார சரிவு எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். அதே வகையில இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா, கிரகணம் அப்படின்றது எல்லாருக்குமே நெறைய பிரச்சனைகளையும், பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். ஸோ, கிரகணத்த வந்து நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா, அதற்குரிய சடங்குகளை எல்லாம் நீங்க கண்டிப்பா செய்துக்கணும். பொதுவா கிரகண காலத்துல முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவசியமா செய்ய வேண்டிய விஷயம். சூரிய கிரகணமா இருக்கு அப்படின்னா, கிரகணம் பிடிக்கிறப்போ வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். இதே சந்திர கிரகணம் அப்படின்னா, கிரகணம் விடக்கூடிய நேரத்துல வந்து நீங்க தர்ப்பணம் எடுக்கணும். குறிப்பா பௌர்ணமி முடியக்கூடிய நேரம்னா 5:52 நிமிடத்துக்கு அப்புறமா தான் நீங்க இந்த தர்ப்பண முறைய செய்யணும். இந்த கிரகண நேரங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமா நீங்க ஏதாவது ஒரு தானம் கொடுக்கணும். ஏன்னா, இந்த தானம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அவசியமானது. பொதுவா ஒரு சிலருக்கு வந்து தானம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து தெரியாது. அந்த ஒரு சந்தேகம் இருக்கும். பலருக்கும் அந்த கேள்வி, சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது இன்னைக்கும். யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு. தானம் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இயலாதவர்களுக்கு, அவங்களால எதுவும் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்க தானம் கொடுக்கணும். அதாவது தானம் எதை கொடுக்கணும்? நீங்க எதை கொடுத்தாலுமே அது தானமா தாங்க கருதப்படும். ஸோ, அதனால நீங்க உங்களால முடிந்ததை செய்யுங்க. குறிப்பா சொல்லணும்னா ஆடைகள் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, இதுதான் வந்து தானம். ஏழைகளுக்கு தானம் செய்ய செய்ய உங்களுக்கு பன்மடங்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் நீங்கள் தானம் செய்யலாம். ஆலயத்தில் என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தானியங்கள் கொடுக்கலாம், தேங்காய் கொடுக்கலாம். உங்களால் என்ன கோவிலுக்கு வாங்கி தர முடியுமோ நீங்கள் அதை வாங்கி கொடுங்க. தானம் செய்யறது அப்படிங்கிறது நல்ல பலன். அது நீங்கள் கோவில்லையும் செய்யலாம், இயலாதவர்களுக்கு பார்த்தும் வந்து செய்யலாம். கிரகண வேளையில் வேறு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக இந்த டைமில் மந்திர ஜபங்கள் வந்து செய்யணும். இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மந்திர ஜபம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்குரிய மந்திரங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முறை இந்த காலகட்டங்களில் நீங்கள் மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா, பல ஆயிரம் முறை மந்திரங்களை ஜபித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. மந்திர உபதேசம் பெறுவதற்கு இந்த கிரகண காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிரகண வேளையில் வேற என்ன செய்யலாம்? இறைவனுடைய நாமத்தை நீங்கள் சொல்லணும். இறைவனுடைய நாமம் அப்படிங்கும் பொழுது எந்த இறைவனுக்கு எந்த நாமங்கள் உங்களுக்கு தெரியுமோ நீங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த ஒரு நாமம் போதும். இந்த கிரகணங்களில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், பாதிப்புகள் விலகுறதுக்கு. இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். இதே கிரகண காலங்களில் ஒரு சில மந்திரங்களை, அதாவது நீங்கள் இந்த ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இல்லைனா உங்களால் முடியும்னா பேப்பரில் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். குறைந்தபட்சம் 3 முறையாவது இதை நீங்கள் சொல்லி 8 திசைகளை ஆளக்கூடிய தெய்வங்களை வந்து போற்றக்கூடிய ஒரு சில ஸ்லோகங்களை எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிரக தோஷங்கள் அப்படின்றது ஏற்படாது. மேலும் இந்த கிரகண காலங்களில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் அசைவம் எடுத்துக்காதீங்க. அதே போல் கிரகண நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த டைமில் சாப்பிடாதீங்க. அதே போல் தூங்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் செய்யக்கூடாது. கெட்ட பழக்கங்கள் செய்யக்கூடாது. இறைவனை மட்டுமே நீங்கள் நினைத்து அவருடைய துதிகளை மட்டும்தான் சொல்லணும். மேலும் பார்த்திங்கன்னா வெளியில் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே சமைத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. தர்பம் போட்டு வைங்க. இல்லைன்னா உணவுகளை வந்து சமைக்காமல் வச்சுருங்க. மேலும் கர்ப்பிணிகள்லாம் அந்த காலகட்டங்களில் வெளியில் போகக்கூடாது. கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. படுத்து வந்து தூங்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இல்லைனா கிரகண தோஷங்கள் ஏற்படும். இல்லைனா கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த கதிர்வீச்சுகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதிப்படைய செய்யும். அதனால் இந்த நாளில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். கோபப்படக்கூடாது. யார்கிட்டையும் வந்து தகாத வார்த்தைகளை வந்து பேசக்கூடாது. சண்டை போடக்கூடாது. இது எல்லாமே இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் தான். செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இறைநாமத்தை சொல்கிறது தான் ரொம்ப நல்ல பழக்கம். அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கிரகணத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், கிரகணம் எப்போ நடக்க போகுது, எப்படிப்பட்ட கிரகணம் உருவாக போகுது, எங்கெல்லாம் தெரியும், இந்த நாளில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த பதிவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
கூடவே ஆன்மீக ரீதியாக நாம் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும். நமக்கு கிரகங்களால் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது, தோஷங்களும் ஏற்படாது. இந்த பதிவில் பார்த்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.